Hello everyone, welcome to Hema's Desk. நம்ம லாஸ்ட் வீடியோல பேட்டர்ன்ஸை எப்படி ரொம்ப ஈஸியா பிரிண்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இந்த பேட்டர்னை நம்ம 2 லூப் வச்சு அதை சால்வ் பண்ணியிருப்போம். இது how to solve it with a single loopன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எந்த விதமான பேட்டர்ன் ப்ராப்ளமா இருந்தாலும் you'll be able to solve. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி நீங்க ஏதாவது பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது என்னோட வேல்யூ 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 4ன்னு கொடுக்கும்போது உள்ள பேட்டர்னோட அவுட்புட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 rows இருக்கும்போது 2 ஸ்டார், 3 rows இருக்கும்போது 3rd rowல 3 stars, 4th rowல 4 stars. பட் ஆஃப்டர் 4th row உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இது நீங்க ஒரு 5 ஸ்டார் உள்ளதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா எப்படி ஆயிருக்கும்? இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் வந்திருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார், இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார், இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் அண்ட் அகெயின் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார். கரெக்டுங்களா? ஸோ தென் இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் இந்த சைடு ஒன்று ஆட் ஆகுது, அந்த சைடு ஒன்று ஆட் ஆகுது. ஸோ ட்வைஸ் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ வி கேன் அஸ்யூம் தட் இஃப் n is equal to 4, இதோட 2n ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது? You will get 8, but the number of rows will be 1 less than. ஏன்னா இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பீக் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா you will have 2 4s here. அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த பீக் கிடைக்காது. அதனால 2n which is 8. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகி வந்துடும். ஸோ 7 rows உங்களுக்கு இருக்கும். ஸோ 4ஆ இருக்கும்போது இட் இஸ் 7. அப்போ 5ஆ இருக்கும்போது ஜஸ்ட் கவுண்ட். இங்க ஒன்னு ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் இஸ் 9. ஸோ 2n is 10. ஸோ 10 minus 1 you get 9. ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூ டிசைட் ஆன் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ இந்த ரோஸ் எத்தனையோ அதை வச்சுதான் நம்மளோட அவுட்டர் ஃபார் லூப் நம்ம இருக்க போகுது. ஸோ லெட் அஸ் ரைட் ஆன். இது ஜஸ்ட் n வேல்யூ வாங்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஹவு டு ரீட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியல, ஈவன் பேட்டர்ன்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியல அப்படின்னா இதே பிளேலிஸ்ட்ல மற்ற வீடியோஸ் இருக்கு, பேசிக்ஸ்க்கான வீடியோஸ். அதை நீங்க போய் பார்க்கணும். கண்டிப்பா அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஃபார் ரோவோட வேல்யூ நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை ரோஸ்? ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்டார் n. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்? ரோ பிளஸ் பிளஸ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்டர் ஃபார் லூப். நீங்க இங்க லெஸ் தேன் 2 ஸ்டார் n போடலாம், இல்லைன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 ஸ்டார் n மைனஸ் 1 போடலாம். நம்மளோட இப்போ அவுட்டர் ஃபார் லூப் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்ன நீங்க டிசைட் பண்ணும் அப்படின்னா இதோட செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இதுதான் உங்களோட அவுட்டர் ஃபார் லூப். ஸோ ஒன்ஸ் அவுட்டர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தென் யூ ஹாவ் டு டிசைட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீசிங் பேட்டர்ன் உள்ளதுக்கு இட் இஸ் சேம். இப்ப ரோ நம்பர் 1 பாத்தீங்கன்னா 1 ஸ்டார், ரோ நம்பர் 2க்கு 2 ஸ்டார், ரோ நம்பர் 3க்கு 3 ஸ்டார், ரோ நம்பர் 4க்கு 4 ஸ்டார். ஆனா இந்த வேல்யூ when the row number crosses n நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் இட் இஸ் 4. ஸோ டில் 4 உங்களுக்கு 4 காலம் என்னவோ அதுதான் ரோ நம்பர், என்னவோ அதுதான் காலம் நம்பரும் வந்தது. இன்கேஸ் அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? இங்க உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ இங்க உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல போகுது. பட் வாட் எவர் த டிக்ரீசிங் ஆர்டர் இஸ், இங்க நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வி நீட் டு டிசைட் ஆன் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைட் பண்றது நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்? இன்கேஸ் இஃப் இந்த ரோ நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இருந்தது அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸும் ரோ நம்பரும் சேம் தான் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் சேஞ்சிங்.
ஓகே, இப்போ இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா let us take this one, right? 7ங்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ இந்த 7th ரோல உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கு. ஓகே, 6th ரோல 2 ஸ்டார். ஓகே, 5th ரோல 3 ஸ்டார். இப்போ நம்மளோட வேல்யூ வந்து ஒன்னு என்ன வச்சு ஏதாவது ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா 2n வச்சு ஏதாவது ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நம்ம கையில என்னென்ன இருக்குன்னா n இருக்கு, தென் ரோ இருக்கு. பேஸ்ட் ஆன் த ரோ நம்பர் அண்ட் த வேல்யூ n or 2n or ரோ நம்பர் நம்ம எப்படியாவது இந்த ஃபார்முலா கொண்டு வர்றோம். ஓகே, ஸோ நமக்கு என்னோட வேல்யூ இட் இஸ் ஸ்டாட்டிக், ஆல்வேஸ் இட் இஸ் 4. ஸோ அது 4 தான். 2n ஓட வேல்யூ என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் 8. தெர் இஸ் நோ சேஞ்ச். இப்போ ரோ நம்பர் 7 இருக்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டார் டு பி பிரிண்டட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? ரோ நம்பர் 6 இருக்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டார் டு பி பிரிண்டட் எத்தனை? 2. அதே மாதிரி ரோ நம்பர் 5 இருக்கும்போது the number of star to be printed is 3. ஸோ இப்போ இங்க 2nக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா எஸ், பிகாஸ் பிரிண்ட் ஆக வேண்டியதையும் ரோவையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 minus 7 you get 1, 8 minus 6 you get 2. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n minus ரோ என்னவோ that will be the number of stars to be printed or number of columns for which the print statement should be executed. So நம்ம print statement execute ஆகிறதுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, so now number of columns is equal to என்னது? 2 star n then minus ரோ நம்பர் என்னவோ அதை மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். இஃப் எல்ஸ் வச்சே நம்ம ஒர்க் பண்றதுனால ஒர்க் பண்ணிடலாம். பட் there is another simple way of writing. என்ன அப்படின்னா இப்ப இங்க ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல அசைன்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, ஒரே வேரியபிளுக்கு தான் நம்ம அசைன் பண்றோம். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் என்ன? ரோ ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. இதுதான் கண்டிஷன். இங்க இருந்த கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும்? அதுல வந்து ரோ அசைன் பண்ணணும். ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்? 2 star n மைனஸ் ரோ அசைன் பண்ணணும். சிம்பிள். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் எல்லாத்தையும் we have modified it. So for your understanding, I'm just commenting that lines of statement. So நமக்கு just with one line of code நம்ம என்ன பண்ணிட்டோம்? Same work achieve பண்ணிட்டோம். So now number of columns is determined. அவ்வளவுதான். So what we'll do? Column is equal to 1, column less than or equal to number of columns, column plus plus star, and at the end we need to print a new line. That's it. It's so simple. Now let's run it. Giving 4, got the output. Correct? So let us give 5 or 8. We'll get the same output. So எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம 2 loops நம்ம போடல. ஓகே, ஏர்லியர் வீடியோல நம்ம 2 லூப் போட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆயிடும்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜாஸ்தியான மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய லூப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஹியர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே ஒரு லூப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சிம்பிள் ட்ரிக் தான். என்ன ட்ரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ டிசைட் ஆன் நம்பர் ஆஃப் ரோஸ், தென் யூ டிசைட் ஆன் நம்பர் ஆஃப் காலம்ஸ், அண்ட் ஃபைனலி யூ ரன் த லூப். லூப்குள்ள இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார் மட்டும் தான் யூஸ் பண்றதுனால இட்ஸ் ஃபைன். இன்கேஸ் நீங்க வந்து டாலர் பிரிண்ட் பண்ணுமா, இல்ல ஹேஷ் பிரிண்ட் பண்ணுமா, இல்லைன்னா ஏதாவது நம்பர் 1 2 3 மாதிரி பிரிண்ட் பண்ணுமா, இல்லைன்னா ஏபிசிடி பிரிண்ட் பண்ணுமா, என்ன பிரிண்ட் பண்ணுங்கிறத பொறுத்து நீங்க அந்த கண்டென்ட்டை மட்டும் மாடிஃபை பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ப்ராப்ளம்னாலும் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஆல்ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ்குள்ள என்டர் ஆகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? சேம் திங் இல்லையா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருந்தோம். இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்டார் வரும், அப்புறம் டபுள் ஸ்டார், அப்புறம் ட்ரிபிள் ஸ்டார், அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்டார். திஸ் இஸ் ஃபார் த வேல்யூ 4. n is equal to 4. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் பிரிண்டிங் வில் ஹேப்பன் ரோ பை ரோ. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ரோ பிரிண்ட் ஆயிட்டு அப்புறம் திருப்பி நியூ லைன் நீங்க கொடுத்தோடனே அடுத்து கர்சர் இங்க வந்துடும். கர்சர் வில் ஸ்டார்ட் பிரிண்டிங் ஃப்ரம் ஹியர்.
again the cursor will start printing from here, the cursor will start printing from here. இப்போ நமக்கு just like that star மட்டும் இல்ல, there are some additional spaces. இங்க எத்தனை space? 1 2 3. so இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 space, இந்த இடத்துல உங்களுக்கு 2 space, இந்த இடத்துல 1 space, இந்த இடத்துல 0 space. same formula தான். so first you decide on number of rows. இப்போ நம்மளுக்கு number of rows என்ன? row each time it starts from 1 and it ends in 4. so நமக்கு number of rows is equal to 4. so you want to iterate for 4 times. இப்போ number of columns in each row. each row பாத்தீங்கன்னா columnல வந்து first column is divided into two things. first you want to print space and then you have to print star. okay, so இப்போ column number of columns வந்து நமக்கு 4 times print ஆகணும். but அந்த 4 வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா space 3 times star 1 time, இங்க space 2 times again star 2 times. okay, இங்க space 1 time star 3 times. இப்போ நமக்கு ஸ்டார் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகுங்கிறது இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, அதுல 1 ஸ்டார், செகண்ட் ரோல 2 ஸ்டார், தேர்ட் ரோல 3 ஸ்டார். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ ஸ்டார் எத்தனை நம்பருங்கிறதும் ரோ எத்தனை நம்பருங்கிறதும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பேஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, we need 3, what we have is 1 and 4. அதே மாதிரி we need 2, what we have is 4 and 2. pretty straightforward, கரெக்டா? it is pretty straightforward, கரெக்டா? so first வந்து 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 3 கிடைச்சிரும். 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 கிடைச்சிரும். so இப்போ இந்த 1 2 3 இதெல்லாம் எங்க இருக்கு? ரோ நம்பர்ல இருக்கு. so nல இருந்து மைனஸ் ரோ டைம்ஸ் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you'll get. so S should be equal to n minus r times, star should be is equal to r times. இதை வச்சு we can write the program in a simple way. இப்போ நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் நமக்கு தேவை? ஒன்னு n, இன்னொன்னு ரோ, and the other one எத்தனை ஸ்டாருங்கிறது நமக்கு வேணும், and then எத்தனை ஸ்பேஸுங்கிறது நமக்கு வேணும். சிம்பிள். ஸோ நமக்கு எத்தனை ரோங்கிறது it is very straightforward. for row is equal to 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரோவோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இருக்கிற வரைக்கும் அவுட்டர் லூப்ல எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இன்னர் லூப். இப்போ இந்த இன்னர் லூப்ல ஒன்னு வந்து we need to print space, அதுக்கப்புறமா we need to print star. so for printing space நம்ம space times நம்ம வரணும். ஓகே, so space is equal to 1, space less than or equal to n minus row. கரெக்ட்டுங்களா? and then space plus plus. now what do we do? print space, அதுக்கப்புறம் we need to print star. how many times? star is equal to 1. star நம்ம print பண்ண வேண்டியது row times இல்லைங்களா? so star plus plus, what are we going to print as a star? at the end of outer for inner for loop, then we want to print a new line for each row. okay, அவ்வளவுதான். it's very simple. இப்போ ரன் பண்ணோம்னா give 4 to get stars, right? you give a different value, you get that many number of stars. in case இதை வந்து நீங்க pretty ஆக்கணும் அப்படின்னா you can have space in between. so it's very simple. ஸ்டார்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், இங்க நம்ம 2 ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். பிரிண்ட் பண்ணும் போது எல்லாமே ஸ்பேஸ் கொடுத்துறோம். you give 4, you get stars with spaces, அவ்வளவுதான். ஓகே, so now we have learned this. இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போறோம். இப்போ இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எனி டைப் ஆஃப் பேட்டர்ன் you'll be able to do. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ப்ரோக்ராம் வச்சு நம்ம இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ value of n is 4. 4க்கு எத்தனை rows? first we need to decide on number of rows. so rows same thing, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே it is 2n. so 2n minus 1 வரைக்கும் we are printing. இப்போ first rowல பாத்தீங்கன்னா 1 star, second rowல 2 star, third rowல 3 star, fourth rowல 4 stars. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா star is getting
decreased. Okay, so நம்ம same previous problem மாதிரி தான், but it is a different case. So we need to decide on number of stars. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? So 1 2 3, இங்க 1 2, இங்க 1, இங்க பாத்தீங்கன்னா 0. again இங்க வந்து 1 ஸ்பேஸ், இங்க 2 ஸ்பேஸ், இங்க 3 ஸ்பேஸ். இப்போ நமக்கு ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இட் இஸ் pretty straightforward. 1 2 3 4. so stars will be equal to row என்ன கண்டிஷன்ல அப்படின்னா when this row is less than or equal to n இருக்கிற வரைக்கும் stars will be equal to row. in case row number has exceeded n அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்டார் வேல்யூ இஸ் ஆக்சுவலி a different வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரியே கரெக்டா 2n is 8, 8 minus a row number you get that number of stars. ஸோ இன்கேஸ் இது கிரேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், 2n minus row number கொடுத்துறோம். ஸோ this is the first condition. okay, we decided on number of stars. once இப்ப number of stars decide பண்றோம்னா இனி அடுத்து number of spaces decide பண்ணும். இப்ப spaces பாருங்க, value it is 3, then here it is 2, here it is 1, then 0. so 3 2 1 0, again 1 2 3. so it is straightforward. நமக்கு இது value is 4, 4 minus star oda value will be 1, so 4 minus 1. so space is equal to n minus the number of star. இது வந்து it works well till here, right? so n என்ன வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து it is 4, but n minus number of star இங்க பாத்தீங்கன்னா 3, 4 minus 3 1, you got it. இங்க 4 minus 2 2, 4 minus 1 3, so same value. okay, பட் இங்க லூப் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடணும். அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். we need to decide on number of star. so number of star எப்படி நமக்கு வருது, we need to check for the condition, correct? so if row is less than or equal to n இருந்ததுன்னா then what we need to do, row many number of stars இது பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா then இங்க என்ன ஃபார்முலா நம்ம கொடுத்திருக்கோம், r less than or equal to n, then stars is equal to row number. அப்படி இல்லைன்னா 2n minus r. so 2n minus row. so this can be 2 star n. we got number of stars. then we need to decide on number of space. number of space is equal to, it is pretty simple. நமக்கு எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும், n minus number of star எத்தனையோ அத்தனை, அவ்வளவுதான். இப்போ first we need to print only the space, கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்து once the spaces are printed, இப்போ நமக்கு இங்க தேவையான ஸ்பேஸ் பிரிண்ட் பண்றோம்னா then we need to print star. again தேவையான ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோனே star. இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா after star you got a space. so every star followed by every star you got one space. so for star is equal to 1, star less than number of star, star plus plus star followed by space. Pretty simple. so let us run it. oh oops, okay, there's an error. oh sorry, 2n is nothing but 2 star n. so now let us run it. you give 4, you get that output. okay, you run it again, you give 7, you get that output. so ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்டிங் எல்லா டைப்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்க இதே வந்து இந்த இதுக்கே எடுத்துக்கலாம், ரைட்? இந்த டைமண்ட் பேட்டர்னுக்கே நம்ம டிபிக்கலா நம்ம பேசிக் வீடியோல பார்ட் 1 வீடியோல பார்த்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லூப் எழுதணும், இந்த போர்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு லூப் எழுதணும், இந்த போர்ஷனுக்கு இன்னொரு லூப், இந்த போர்ஷனுக்கு இன்னொரு லூப். இது இல்லாம உங்களுக்கு இங்க ஸ்பேஸ்க்கு ஒரு
ஏரியா இருக்கு, அப்புறம் இங்க ஒரு ஸ்பேஸ்க்கு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ மினிமம் நீங்க 1 2 3 4 5 6 லூப்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have just used only ரெகுலரா அவுட்டர் ஃபார் லூப் ஒன்று, இன்னர் ஃபார் லூப்ல ஸ்பேஸ் ஃபாலோட் பை ஸ்டார். ஸோ நம்ம வந்து எத்தனை ஸ்டார் எத்தனை ஸ்பேஸுங்கிறத கவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி போட்டுடலாம். இதை வச்சு நீங்க என்ன வேணா பிரிண்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 3 வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 1, செகண்ட் ரோ ஃபுல்லா 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ நீங்க என்ன பிரிண்ட் பண்ணுங்கிறத மட்டும் இங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யூ வாண்ட் டு பிரிண்ட் டாலர், யூ கேன் பிரிண்ட் டாலர். ஸோ யூ ரன் இட், இட் இஸ் த சேம் திங். So you get the same output. Instead of star, நம்ம டாலர். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க நம்பர் வச்சுக்கலாம், ஆல்பபெட் வச்சுக்கலாம். நம்பர் வந்து 1 2 3ங்கிற மாதிரி வந்ததுன்னா அது என்ன வேல்யூ வருதுங்கிறத யூ நீட் டு மெயின்டைன் அ செப்பரேட் கவுண்டர். இது மட்டும் பண்ணிட்டோம்னா ஆல் பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ் வெரி வெரி ஈஸிலி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹேமாஸ் டெஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சிம்பிள் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சால்வ் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. பாய்.